இந்த வருஷம் ஜனவரி மாதம் பாகிஸ்தானியர்கள் தைமூர் அப்படின்னு சொல்லி ஒரு சப்சானிக் குரூஸ் ஏவுகணையை சோதிச்சு பார்த்தாங்க. இந்த சோதனையின் காரணமாக இந்தியாவே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் வந்து ரொம்ப பெருமிதமாக அவங்களோட மீடியா சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க வீடியோவை. என்னடா அது தைமூர்னு சொல்லி ஒரு ஏவுகணை புதுசாக இருக்குது, இப்படி இந்த ஏவுகணையை நம்ம பார்த்ததே கிடையாது, என்ன சப்சானிக் குரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஏவுகணையை பற்றி தேடி பார்க்குறப்ப ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷி, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பாகிஸ்தானியர்கள் கடந்த 25 வருஷத்துக்கும் மேலே ஒரே சப்சானிக் ஏவுகணையை தான் சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 தடவை அந்த ஏவுகணையோட பேரை அவங்க மாற்றிருக்காங்க. 3 தடவை அந்த மிசைலோட பேர் மட்டும்தான் மாறிச்சே தவிர அந்த மிசைலில் எந்த ஒரு டெக்னாலஜியும் ஆட் ஆகலை. ஸோ 25 வருஷமாக அவங்க சோதிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஏவுகணை தான். பாபரில் ஆரம்பித்து இப்போ தைமூரில் வந்து நிற்கிது. இந்த ஏவுகணையோட ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுமாராக 600 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 600 கிலோமீட்டர்ன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப் வந்து சுமாராக 800 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் எந்த ஒரு பொருளும் உள்ளே வராத மாதிரி அதோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் டெஸ்ட்ராயர் எஸ்கார்ட்ஸை வச்சு பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ 600 கிலோமீட்டர் தூரம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஆனால் இந்த ரேஞ்சு வந்து உண்மையிலே பாகிஸ்தானிகள் கிளைம் பண்ணுற மாதிரி அந்த ஏவுகணைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் 2 முக்கியமான விஷயங்களை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு, பாகிஸ்தானியர்கள் அறிவித்த நோட்டாமே 431 கிலோமீட்டர் கொடுத்துட்டு 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது எந்த அடிப்படையில் இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்குன்றது தெரியல. இப்போ ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைக்கு வந்து நீங்கள் 3000 கிலோமீட்டர் நோட்டாம் கொடுத்துட்டு அந்த மிசைலை வந்து 8000 கிலோமீட்டருக்கு டெஸ்ட் பண்ண முடியுமானா முடியும். அதோட ஆல்டிடியூடை அதிகப்படுத்தி அந்த என்ஜின் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து பேர்ன் ஆகணும் அப்படின்றத நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் 3000 கிலோமீட்டர் கவர் ஆகாமலேயே ஒரு 8000 கிலோமீட்டர் கவர் ஆகணும்னா எவ்வளோ தூரம் என்ஜின் பேர்ன் ஆகணுன்றத எக்ஸாக்டாக அதோட ஆல்டிடியூடை வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ரெடி பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும் சினாரியோவை. ஆனால் ஒரு சப்சானிக் குரூஸ் மிசைலு, அதுலேயும் குறிப்பாக தரையை ஹக் பண்ணிக்கிட்டே போகணும், கடலை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே சீஸ்கிம்மிங் முறையில் போகணும் அப்படின்னா அதற்கு ரேஞ்சு தேவை. நீங்கள் 600 கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 600 கிலோமீட்டர் வேணும். ஆல்டிடியூட்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஏன்னா அது ஒரு சீஸ்கிம்மிங் மிசைல். ஸோ 431 கிலோமீட்டருக்கு நோட்டாமை கொடுத்துட்டு 600 கிலோமீட்டருக்கு வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கிறதா பாகிஸ்தானியர்கள் உருட்டுறது வந்து எத்தகையில் ஏற்றுக்கொள்ளும் வகையாக இருக்குன்னு தெரியல. அந்த முட்டாள் பாகிஸ்தானியர்கள், அந்த நாட்டு மக்களுமே வந்து இதை அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நோட்டாமை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. 430 கிலோமீட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 430 கிலோமீட்டருக்கும் நீங்கள் மிசைல் டெஸ்ட் பண்ண முடியாது. அதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பஃபர் வைக்கணும். நீங்கள் 300 கிலோமீட்டருக்கு தான் ஆக்சுவலாக மிசைல் டெஸ்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா 130 கிலோமீட்டர்ன்றது ஒரு பஃபர் தான். அதாவது மிசைல் அந்த டார்கெட்டை தாண்டி சப்போஸ் போயிருச்சு அப்படின்னா வேறு எதுவும் சிவிலியன் கப்பல்களையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபிஷிங் வெசலையோ அதை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி நோட்டாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் நோட்டாம் ரூல்ஸின் படி 433 கிலோமீட்டர் கொடுத்தா அதோட ஆக்சுவல் யூசேஜே பார்த்தீங்க அப்படின்னா 300 கிலோமீட்டர் தான். ஆனால் இவங்க 600 கிலோமீட்டர்னு சொல்லி வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப பாகிஸ்தானியர்கள் இந்த மிசைல் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இதோட பவர் ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஸ்மால் கமர்ஷியலி அவைலபிள் டர்போஜெட் என்ஜின். அது என்ன கமர்ஷியலி அவைலபிள்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிநாட்டவர்கள் பொதுவாக அமெரிக்கன்ஸ் மற்றும் யூரோப்பியன்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ஹாபி ஒன்று இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான ஹாபியும் கூட. ஆர்சி ஏரோப்ளைன்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க, அவங்களே ரெடி பண்ணுவாங்க. பாம்பர்ஸு, ஃபைட்டர் ஜெட் மாதிரி அவங்க வந்து ஆர்சி ஏரோப்ளைன்ஸை வந்து மாடல் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. அது எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும். ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி செஞ்சு ஒரு ஏர்க்ராஃப்டை கொண்டு வருவாங்களோ, ஆர்சி பிளானை கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக செய்வாங்க. அப்படி செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த விமானத்தை பறக்க வைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்மால் சைஸ்டு டர்போஜெட் என்ஜின், விமானத்தில் பெரிய சைஸில் இருக்கிறத சுருக்கி சின்னதாக அந்த ஆர்சி பிளேனில் போடுற மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸும் சில அமெரிக்கன் கம்பெனிஸுமே இந்த டர்போஜெட், ஸ்மால் டர்போஜெட் என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து கமர்ஷியலி அவைலபிள். நீங்களும் நானும் போய் சைனாவிலேருந்து டைரெக்டாக அதை ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். ஏதோ சைனா போய் இதை தூக்கிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா இங்கே இருந்துகிட்டே நம்ம சைனாவிலேருந்து ஷிப் பண்ணலாம் அந்த ப்ராடக்டை. இந்த குறிப்பிட்ட என்ஜின்ன்றது தான் பாகிஸ்தானியர்கள் க்ரூஸ் மிசைலுக்கு பயன்படுத்துகிறாங்க. வெள்ளக்காரங்க ஹாபிக்குன்னு பயன்படுத்துகிற ஒரு என்ஜினை இவங்க க்ரூஸ் மிசைலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த என்ஜின் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது.
பொதுவாக மிலிட்டரி கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் ஒரு வார்த்தையை கொண்டு வரோம் அப்படின்னா, சாதாரணமாக இருக்கிற விஷயத்தை விட மிலிட்டரி கிரேட் அப்படின்றது வந்து இன்னமும் ரொம்ப நீஷாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இன்னமும் ரொம்ப ஹார்ஷான என்வாயர்மெண்ட்டை தாங்குற மாதிரி இருக்கும். இப்போ சாதாரண மக்கள் வாங்குற ஸ்கார்பியோவுக்கும் சஃபாரிக்கும் மிலிட்டரி ஸ்பெக்கு ஸ்கார்பியோ சஃபாரிக்கும் வித்தியாசம் இருக்கும். அதோட மேக்லேயும் சரி, அதோட ஆர்மர்லேயும் சரி, சில என்ஜின் டியூனிங்லேயும் சரி வித்தியாசம் இருக்கும். ஸோ மிலிட்டரி கிரேட் வெப்பனுக்கு ஒரு டொமஸ்டிக்கலி கமர்ஷியலி அவைலபிள் டர்போஜெட் என்ஜினை போடுறது அப்படின்றது இது வந்து என்ன கேட்டகரியில் சேர்க்கறது அப்படின்னே தெரியல. ஆனால் இப்போ பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டர்போஜெட் என்ஜினை நாங்கள் பாகிஸ்தானில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு வாய்க்கோசாம போய் சொல்கிறாங்க. இதில் என்னப்பா இருக்குது, பாகிஸ்தானால் ஒரு சின்ன கமர்ஷியலி அவைலபிள் டர்போஜெட் என்ஜினை கூட மேனுஃபேக்சர் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் ஆக்சுவலாக முடியாது. ஏன்னா பாகிஸ்தானியர்கள்கிட்ட ஒரு 100 சிசி பைக் என்ஜினுக்கான பேட்டன்ட் கூட இல்லை. 100 சிசி பைக் என்ஜினுக்கான பேட்டன்ட் நான் சொல்கிறது. நம்ம ஊரில் 390 சிசிக்கெலாம் பைக் என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து 200 சிசிக்கு லிக்விட் கூல் என்ஜினை வெளியிட்டிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு 650 சிசிக்கு ஒரு என்ஜின் ட்வின் சிலிண்டர் என்ஜின் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 வந்து ஒரு மாடர்ன் என்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. லிக்விட் கூல்டு டிஓஹெச்சி செட்டப் மாதிரி ஹைரவிங் என்ஜின், ஸ்க்ரீமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த என்ஜின், அந்த மாதிரி ஒரு என்ஜின்ஸை கொண்டு வராங்க. ஸோ இவ்வளவு என்ஜின்ஸை வந்து நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஹைடெக்காக. ஆனால் பாகிஸ்தானியர்கள் வந்து இன்னமும் 30 வருஷம் பின்னாடி இருக்காங்க பைக்ஸை பொறுத்த மட்டும். ஒரு சாதாரண மாப்பிள்ளை வண்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பழைய காலத்தில், அதுவும் 15 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வண்டின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வாங்குவாங்கல்ல, அந்த டைமில் அந்த வண்டியில் இருந்த டெக்னாலஜியை இப்போ பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க புதுசாக ஃபேக்ட்ரியிலேருந்து. அவங்க நாட்டிலேயே ஒரு 100 சிசி என்ஜின், ஒரு 4 ஸ்ட்ரோக் என்ஜினை வந்து அவங்களால பேட்டன்ட் பண்ணி உருவாக்க முடியல. இவங்க டர்போஜெட் என்ஜினை உருவாக்கி வச்சுருக்காங்களாம். என்ன கதை சொல்கிறாங்க பாருங்கள். சரி இதெல்லாம் விடுங்க. அந்த மிசைல் வந்து அதோட பவர் ட்ரெயின் டொமஸ்டிக்கலி அவைலபிள் டர்போஜெட் என்ஜினால் இருக்கிறதால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லுக் அட் த டைமென்ஷன்ஸ். பாகிஸ்தானோட மிராஜ் ஏர்கிராஃப்ட்லேருந்து இந்த மிசைலை லான்ச் ஆகிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மிராஜ் ஏர்கிராஃப்டில் அதை ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சைஸில் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே பெருசாக போச்சு அப்படின்னா ஏர்கிராஃப்டில் ஃபிட் பண்ண முடியாது. அந்த சைஸில் இருக்கிறப்ப இந்த கமர்ஷியலி அவைலபிள் டொமஸ்டிக் என்ஜின், இந்த டர்போஃபேன் என்ஜின் வந்து அதில் இருக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தி இந்த ஏவுகணையை 600 கிலோமீட்டர் கொண்டு போகுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதில் குறிப்பாக இந்த பாகிஸ்தானியர்கள் சொல்லக்கூடிய கருத்து, இந்த ஏவுகணை ஸ்கிம்மிங் பண்ணும் அப்படின்றாங்க. பொதுவாக ஒரு டர்போஜெட் என்ஜின்ன்றது எஃபிஷியண்ட்டாக எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஹை ஆல்டிடியூடு போகிறப்ப தான் வேலை செய்யும். ஏன்னா உயர பறக்க பறக்க அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்றது இருக்காது. நீங்கள் வந்து வேகமாக பயணிக்கிறப்ப எதிரிலேருந்து வரக்கூடிய அந்த ஏர் மாலிக்யூல்ஸின் மூலமாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது கிரவுண்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் தரையில் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது போக டர்புலன்ஸ் வேறு இருக்கும். டர்புலன்ஸ்னால் திடீர்னு ஒரு கஸ்ட் ஆஃப் விண்டு வர்றப்ப உங்களோட மிசைலை வந்து அது டீஸ்டேபிளைஸ் பண்ணி விட்டுரும். திருப்பி மறுபடியும் என்ஜின் ஹை பவரில் ரன் ஆகி அந்த மிசைலை வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணணும். ஸோ ஸ்கிம்மிங்ன்றது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. உயரத்தில் வானத்தில் பறக்கிறத விட 3-4 டைம்ஸ் அதிகமான எரிபொருள் தேவைப்படும் ஸ்கிம்மிங் பண்ணுற ஒரு மிசைலுக்கு அதே டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கிம்மிங்கும் பண்ணணும். இவங்களுக்கு என்ஜினும் டொமஸ்டிக்கலி அவைலபிள் டர்போஜெட் என்ஜின் வச்சுருப்பாங்க. மிலிட்டரி கிரேடில் இவங்களால வாங்க முடியல, உற்பத்தியும் பண்ண முடியல. ஆனால் அந்த மிசைல் வந்து 600 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த கிளைமை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எந்தூசியாசிஸ்ட் வந்து ஏகப்பட்ட பேர் அட்டின்னு அடித்து துவச்சிட்டாங்க. அந்த மிசைலோட எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த மிசைலோட டர்போஜெட் என்ஜினை யார் செஞ்சுருக்கா, அது எந்த கம்பெனியோடதுன்னு தூக்கிட்டு வந்து அந்த என்ஜினோட அவுட்புட் என்ன, எவ்வளோ ஃபியூயல் வந்து இந்த மிசைலில் இருக்கும், அதை வச்சு ஃபார்முலாவை போட்டு கால்குலேட் பண்ணி இந்த ஆல்டிடியூடில் இந்த உயரத்தில் அந்த மிசைல் வந்து மேக்ஸிமம் 290 கிலோமீட்டர் கூட கவர் பண்ணாது அப்படின்னு எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸோட அக்யூரேட்டாக பாகிஸ்தானியர்களை பொழந்து கட்டிட்டாங்க இன்டர்நெட்டில். அதை நம்ம பேசணும் அப்படின்னா பேச முடியும். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கொஞ்சம் போர்டு அந்த மாதிரி செட்டப்லாம் வேணும். அதனால தான் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலை. பட் சொல்ல வேண்டியது என் கடமை அல்லவா. எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸின் மூலமாக இந்த மிசைல் வந்து வெறும் 250 கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இல்லை இல்லை, இது 600 கிலோமீட்டர் போகும், இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பலை தாக்கி அழித்து விடும் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இந்தியாவோட கேரியர் பேட்டில் குரூப்ல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தாகணும். ஐஎன்எஸ் விக்ராந்த். விக்ராந்த்ன்ற ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து தனியாக எப்பயுமே போகாது. அது கூட ஒரு 2 டெஸ்ட்ராயர், 2 ஃப்ரிகேட்ஸ், அப்புறம் 2 சம்மரினும் கூட தான் போகும். அது மட்டும் கிடையாது, ஐஎன்எஸ் விக்ராந்தில் சுமாராக 35 ஏர்கிராஃப்ட் இருக்கும். அதில் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்ஸ் ஏர்கிராஃப்டில் ஆரம்பித்து ஃப்ரண்ட் லைன் MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்ராயர்லையும் 16 பிரம்மோஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரிகேட்லையும் 8 பிரம்மோஸ் இருக்கும். இந்த பிரம்மோஸோட ரேஞ்சுன்றது 900 கிலோமீட்டர். பிரம்மோஸ் ERஓட ரேஞ்சு 900 கிலோமீட்டர்ன்றப்ப இந்த பாகிஸ்தானியர்கள் வந்து இந்த தைமூர் ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு அவங்களோட நாட்டு டெரிட்டரியில் இருக்கிற ஏர்பேஸில் இருந்து தான் ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர் கிடையாது, நம்மகிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது. நம்ம நடுக்கடல்லேருந்து நம்மளோட ஃபைட்டர் ஜெட்டை லான்ச் பண்ணுவோம். ஆனால் அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே இருந்து தான் ஃபைட்டர் ஜெட்டை லான்ச் பண்ணுவாங்க. இந்த நபர்கள் டெரிட்டரியிலேருந்து ஃபைட்டர் ஜெட்டை லான்ச் பண்ணுறப்ப குஜராத்தில் இருக்கிற S-400 பேட்டரிஸ் வந்து பொழந்து கட்டும் மிராஜ் ஃபைட்டர் ஜெட்ஸை. மிராஜ் ரொம்ப பழைய ஜெட்டுங்க. மாடர்ன் JF-17 J-10CA வந்து S-400க்கு எதிராக தாங்க முடியாது. இதில் கோல்டு வார் ஈராவில் மேனுஃபேக்சர் பண்ண அந்த மிராஜ் ஃபைட்டர் ஜெட்டை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஆன உடனே குஜராத்லேருந்து கிளம்புற S-400 இன்டர்செப்டாரு போட்டு தள்ளிடும். அதையும் தாண்டி இந்த நபர்கள் ஃபைட்டர் ஜெட்டை கொண்டுட்டு வராங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. ஏன்னா வச்சுக்கலாம். இந்த நபர்கள் ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்ண உடனே இந்தியாவிலிருந்து ஏகப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகள், இந்தியாவோட இராணுவத்திலிருந்து ஆர்மியிலிருந்து தரையிலிருந்து லான்ச் பண்ணுற பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானோட விமானப்படை தளம் ஏர்பேஸில் இருக்கிற கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரேடார் டவரு, கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸு, இந்த துருக்கியிலேருந்து ஒரு கண்டெய்னர் கொண்டு வந்து அந்த கண்டெய்னர் மூலமாக ஸ்பெஷலைஸ்டு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்லாம் பாகிஸ்தானியர்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ வச்சுருந்தாங்க. அந்த கண்டெய்னரே நம்ம போட்டு பொழந்துட்டோம் பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸு, டவர்ஸு, ரேடார்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவோம். பை த டைம் பாகிஸ்தானி ஃபைட்டர் ஜெட்ஸ் டேக் ஆஃப் பண்ணி கடலை நோக்கி போகிறப்ப பின்னாடி அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட ஏர்பேஸே இருக்காது. அதற்கப்புறமாக அரபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்திய போர்க்கப்பல்கள் அதோட பெராக் 8 இன்டர்செப்டாரை பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த இன்டர்செப்டார் வந்து 120 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ரேஞ்சு, 80லேருந்து 120 கிலோமீட்டர் தான்ப்பா. அது வரைக்கும் அவங்க பக்கத்தில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு தான் ஐஎன்எஸ் விக்ராந்தில் 35 ஏர்கிராஃப்ட் வச்சுருக்கோம். நம்ம MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸு எல்லா ஃபைட்டர் ஜெட்டையும் லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து சுமாராக 800 கிலோமீட்டருக்கு எந்த பாகிஸ்தானி ஜெட்டாலையும் வர முடியாது. அரண் மாதிரி நிற்கும், பாதுகாப்பு அரண் மாதிரி 30 MiG-29 ஏர்கிராஃப்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வேவில் இவங்க S-400 குஜராத்லேருந்து பாயிற S-400 இன்டர்செப்டார்ஸை இவங்க தாண்டி வரணும். அதிலே பாதி ஏர்கிராஃப்ட் அவங்களுக்கு போயிடும். செகண்ட் வேவில் நம்மளோட MiG-29Ks வந்து லைன் கட்டி நிற்கும், எப்படா நீ வருவ உன்னை அடி பொழக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலுமே அடுத்து பெராக் 8 இருக்குது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும் பாகிஸ்தானியர்களுக்கு. பக்கத்தில் போனால் பெராக் 8 நம்மளை போட்டுரும் அப்படின்னு. அதனால 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டு திருப்பி அவங்களோட ஏர்பேஸ் நோக்கி ஓடுவாங்க. இந்த சப்சானிக் க்ரூஸ் மிசைலோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 700 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம பிரம்மோஸோட ஸ்பீடு மணிக்கு 3800 கிலோமீட்டர். 3800 எங்கே இருக்குது, 700 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? இந்த 700 கிலோமீட்டர் வேகத்தை வச்சுக்கிட்டு இவங்க அங்கேருந்து 300 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு இன்னும் 19 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 19-15 நிமிஷம் ஆகும். 19-15 நிமிஷங்க மிசைல் லான்ச் ஆகி அந்த மிசைல் நம்மளோட போட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. கேப்டன் வந்து ஒரு டீயை போட்டு 2 தம் அடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன் பண்ணால் கூட இந்த மிசைலை வந்து சரியான நேரத்தில் நம்மளோட பெராக் 8ஆல் இன்டர்செப்ட் பண்ண முடியும். 15 நிமிஷம். ஸோ இன்டர்செப்ஷன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாகிஸ்தானி ஃபைட்டர் ஜெட்ஸ் எதையுமே தொடாமல் நீங்கள் திருப்பி போங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பியே விட்டுறலாம். ஏன்னா இவங்க திருப்பி போகிறதுக்கு தான் ஏர்பேஸ் இருக்காதுல்ல. ஏன்னா இந்த பக்கம் லேண்டிலேருந்து நம்மளோட சுகாய் போர் விமானங்கள் பிரம்மோஸ் ஏவுகணையை கொண்டு பொலன்னு பொழந்திருக்கும். லேண்ட் பேஸ்டு பிரம்மோஸ் மிசைல் போட்டு பொழக்கும். அது போக ரன்வே பஸ்டர்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக பாம்ஸ் வச்சுருக்கோம், அதை போட்டு பொழப்போம். ஸோ பாகிஸ்தானி கோஸ்டல் ஏர்பேசஸ் எதுவுமே இருக்காது பை த டைம் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கடலை நோக்கி வந்து மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டு திரும்பி போகிறப்ப.
இவங்கெல்லாம் போய் சிவிலியன் ஏர்பேஸில் தான் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை லேண்ட் பண்ணணும். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்துக்கிட்டு 25 வருஷமா போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரண சப்சானிக் குரூஸ் மிசைலை கொண்டுட்டு வந்து நாங்கள் ஏர்கிராஃப்ட் கேரியரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இவங்க முட்டாள்தனமாக ஒரு ப்ராபகேண்டா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டுது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டியூப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.